வெல்கம் டு ஜேயர்ஸ் டைரி ட்ரெஷர். இன்றைக்கி என்ன லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கீங்களா? உங்களுக்கான வீடியோ வந்துடுச்சு ஜேயர்ஸ் டைரி ட்ரெஷரில். இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா புதினாவும் கொத்தமல்லி ரைஸ் தான் கொடுக்க போகிறேன். ஏன் ஸ்டைலில் ப்ரிப்பேர் பண்ணி ரொம்ப டேஸ்ட்டாக கொடுக்க போகிறேன். அதுக்கு நல்லா வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு புளியை தண்ணியில் ஊற போட்டுட்டு இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் புதினாவையும் கொத்தமல்லியையும் தண்ணியெல்லாம் விடாமல் ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்க போகிறேன். ஒரு ஸ்பைஸ் பொடி ஒன்று ரெடி பண்ணிக்க போகிறேன். அதுக்கு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தனியா, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு நல்லா வறுத்துக்கோங்க. காரத்துக்கு ஒரு 6 காஞ்ச மிளகாவை போட்டுக்க போகிறேன். எல்லாத்தையுமே ஓரமாக எடுத்து வச்சுருங்க, நல்லா ஆறட்டும். இப்போ ஒரு வானலில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் சூடானோடனே கடுகும் ஜீரகமும் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த புதினாவும் கொத்தமல்லியையும் அதை இதில் விட போகிறேன். ஸோ நல்லா புளியை திக்காக கரைச்சிக்கோங்க. ஸோ அந்த புளி தண்ணியையும் இதில் விட்டுக்க போகிறேன். ஸோ இந்த புளி தண்ணியும் இந்த கொத்தமல்லி புதினாவும் சேர்ந்து நல்லா கொதிக்கணும். ஒரு 15 நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க. ஸோ தட் அது எல்லாமே இந்த எண்ணெய் கூட சேர்ந்து நம்மளுக்கு அழகாக ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வரும். அப்பப்போ சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருங்க. 15 நிமிஷம் வச்சிங்கன்னா போதும், சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் போட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பூண்டு, வெங்காயம் இதை இன்னும் கொஞ்சம் நல்லா கலர் ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள், எனக்கு புதினா தொக்கு எந்த கன்சிஸ்டன்சிக்கு சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நல்லா எண்ணெயில் பிரிஞ்சு வந்த உடனே உப்பு மஞ்சள் பொடியும் போடுங்க. செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோ உடம்புக்கும் நல்லது. கொத்தமல்லி புதினா உடம்புக்கு போடால் கண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. ஸோ வெங்காயத்தையும் பூண்டையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஃபஸ்ட்டு பூண்டை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடணும். பூண்டு நல்லா இந்த மாதிரி கோல்டன் ஃப்ரை அளவுக்கு எனக்கு பொரிச்சு வச்சுக்கோங்க. இப்போ அதே வானாலேயே வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். வெங்காயத்தையும் நல்லா கோல்டன் ஃப்ரை அளவுக்கு நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 4 வேர்க்கடலை. ஸோ அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ அதுக்குள்ளே எனக்கு அந்த ஸ்பைசஸ் பொடி ஆறிடுச்சு. அதை மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்க போகிறேன். இப்போ எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துடலாம். வானலில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, ஜீரகம், 2 மிளகு போட்டுக்கோங்க. சாதமும் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே எனக்கு சூடாக ஆற வச்சுட்டேன். ஸோ அந்த சாதத்தையும் தேவையான அளவுக்கு சிம்மில் வச்சுட்டு இந்த வானலிலேயே போட்டுக்கோங்க. அந்த புதினா கொத்தமல்லி தொக்கு வச்சுருக்கோம்ல அந்த தொக்குலேருந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்து இதில் போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் கொடுத்துருங்க. அப்புறம் நம்ம இந்த காரப்பொடியை அரைச்சி வச்சுருக்கோம்ல வறுத்து, ஸோ அந்த பொடியிலேருந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. சாதத்துக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த வெங்காயம், பூண்டு, வேர்க்கடலை அதையும் சேர்த்து எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் கொடுத்துட்டு சூப்பராக வச்சுட்டிங்கன்னா இந்த ரைஸ் ரெடி ஆகிடும். அவ்வளோ எம்மியான டேஸ்ட்டில் இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு இன்றைக்கி வெண்டைக்காய் ஃப்ரை தான் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிளான வெண்டைக்காயில் அழகாக பண்ணி சூப்பரான ஒரு ரைஸ், வெண்டைக்காய் பொரியல் இதுக்கு காம்பினேஷன் இந்த ரைஸ்க்கு சூப்பராக இருக்குங்க. இது எல்லாருமே சொல்லுவாங்க ரொம்ப குழஞ்சிரும் அப்படின்ட்டு. நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம். சிம்மில் மட்டும் போட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு தாளிச்சிட்டு இந்த வெண்டைக்காவை போட்டு சிம்மில் வச்சுட்டிங்க. காரப்பொடியும் போட்டு உப்பு மஞ்சள் பொடி போட்டுட்டா அது பாட்டுக்காக சூப்பராக நம்மளுக்கு கொடுத்துரும். ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஹவுல் தான் எடுத்து வச்சுருக்கேன். என் பையனுக்கு பிடிச்ச மாதிரி அவ்வளோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். வாஷ் பண்ணி பால், நாட்டு சர்க்கரை போட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் கொடுத்துட்டு வச்சிட்டோம் அப்படின்னா இந்த பால் ஊறிட்டு அவுள் மேலே சூப்பராக இருக்கும். யாருக்கெல்லாம் இதோட ஃபேவரட் சொல்லுங்கள். இது என்னோடய குட்டி வயசு ஸ்நாக்ஸ்னே சொல்லுவேன். குட்டி வயசில் எப்பப்போ கடைக்கு போகிறனோ அப்பப்போ இது அவ்வளோ வாங்கிட்டு இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவேன். பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். சுண்டல் இன்றைக்கி காராமணி சுண்டல் வச்சுருக்கேன். ரொம்ப சிம்பிள். வேக போட்டு உப்பு போட்டு வேக வச்சுட்டா போதும். இந்த அரைச்சி வச்சுருக்கிற காரப்பொடி இருக்குல்ல அதையே மேலே தூவிட்டோன்னா ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும். ரொம்ப ஹெல்த்தியானது. இதுதான் எங்கள் வீட்டு இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே இன்றைக்கி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ரைஸை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், அவ்வளோ எம்மியாக இருக்கும். நம்ம சேனல் ஜேயர்ஸ் டைரி ட்ரெஷருக்கு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும்
ஷேர் பண்ணிவிட்டு எப்போவுமே போல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, வணக்கம், டேக் கேர்.